அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அன்பு நிறைந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நமது அல் ஐனுல் ஜாரியா பெண்கள் பட்டமளிப்பு விழாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விழாவை கபூல் செய்வானாக. 9ஆம் ஆண்டு நிறைவு விழா, 7ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மற்றும் மக்தப் மாணவர் சிறுவர்கள் ஆண்டு விழா, இந்த விழாவை தலைமை தாங்கி நடாத்தி தரும் நம்மளுடைய தலைவர், மரியாதைக்குரிய முஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர், பாசத்துக்குரிய தலைவர் அவர்கள் ஹாஜி ஜனாப் கே முஹம்மது இப்ராஹிம் அவர்கள் தலைமை தாங்கி, இன்னும் முன்னிலை வைத்தது ஜனாப் EST சாவுல் ஹமீதி அவர்கள், தலைவர் காதர் வலிவுல்லா ஜும்மா பள்ளிவாசல் செங்கோட்டை, முஹைதீன் பிச்சை அவர்கள், தலைவர் மஸ்ஜிதுல் நூர் ஜும்மா பள்ளிவாசல் செங்கோட்டை, சையது பட்டாணி அவர்கள், தலைவர் சுலைமான் நபி பள்ளிவாசல் செங்கோட்டை ஆகிய முஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசல் ஜமாத்தார்களை இணைந்து நடத்தும் இந்த சபையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து இந்த விழா எப்படி சிறப்பாக இப்போது ஆரம்பமாகிறதோ அதே போன்று சிறப்பாக எல்லா விழாவும் நடந்து முடிவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று துவாவோடு, வீடு கட்ட வேண்டும் என்றால் அஸ்திவாரம் போடுவார்கள். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் அந்த கெட்டிடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அஸ்திவாரம் பலமாக இல்லை, உறுதியாக இல்லை என்றால் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்காது என்பதாக சொல்வார்கள். அதே போன்றுதான் ஒரு விழா என்று சொன்னால் கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய கலாம் ஓதப்பட வேண்டும், அல்லாஹுடைய வார்த்தைகள் அங்கே உச்சரிக்கப்பட வேண்டும், அல்லாஹுடைய வார்த்தைகள் உச்சரிக்கப்பட வேண்டும். அல்லாஹுடைய வார்த்தைகள் அங்கே ஒளிந்தால் மட்டும்தான் அந்த விழா சிறப்புக்குரிய ஒரு விழாவாக இருக்கும். அப்படி அல்லாஹுடைய அல்லாஹுடைய கலாமை ஓதுவதற்காக பாசத்துக்குரிய அண்ணன் என்று கூட அவரை சொல்லலாம். அப்படி பாசமாக ஹய்யால ஸலா ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கங்கள் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய மற்றும் நம்முடைய முஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலின் துணை இமாம் ஹாஃபிஸ் அலி துணை இமாம் அவர்களை இப்பொழுது அல்லாஹுடைய கலாமை ஓதுவதற்கு அன்போடு அழைக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதீ ஜஅல ஃபிஸ் ஸமாஇ ஃபுரூஜன் وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا وعمام الرحمن الذين يمشون على الأرض حونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها
إنها ساعة مستقرا ومقاما صدق الله العليم. السلام عليكم. அடுத்தபடியாக வரவேற்புரை நடத்துவதற்கு எம் முஹம்மது அஸ்கர் அலி அவர்கள், செயற்குழு உறுப்பினர் மொஹிதீன் ஆண்டவர், ஜும்மா பள்ளிவாசல், இப்போது வரவேற்புரை நடத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல் ஐனுல் ஜாரியா பெண்கள் மதரசாவினுடைய 9ஆம் ஆண்டு விழா மற்றும் 7ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மற்றும் மக்தப் மதரசா மாணவர்களின் ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற நமது ஜமாத்தினுடைய தலைவர் கே முகமது இப்ராஹிம் அவர்களே, இங்கே முன்னிலை வகிக்கின்ற காதர்வழி ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் EST சாகுல் ஹமீத் அவர்களே, மஸ்ஜித் நூருடைய ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் முஹைதீன் பிச்சை அவர்களே, சுலைமான் நபி பள்ளிவாசலுடைய தலைவர் சையது பட்டானி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது பள்ளியினுடைய துணைத் தலைவர் நாசரண்ணன் அவர்களே, செயலாளர் முகமது நாசர் அவர்களே, துணை செயலாளர் சிக்கந்தர் அவர்களே, பொருளாளர் ஜாஃபர் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் அனீஷ் அவர்களே, இன்னும் ஜமாத்தார்களே, பெரியவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற காதர்வழி ஜும்மா பள்ளியினுடைய இமாம் மஹபூப் அன்சாரி ஃபைஜி அவர்களே, மஸ்ஜித் நூருடைய ஜும்மா பள்ளியினுடைய இமாம் அபுபக்கர் சித்திக் அவர்களே, சுலைமான் நபி பள்ளிவாசலுடைய இமாம் சையது சுல்தான் ஃபைஜி அவர்களே, செங்கோட்டை வட்டார ஜமாத்தல் உலமா சபையின் இமாம் செயலாளர் MSM காரி இஸ்மாயில் உலவி அவர்களே, மஸ்ஜித் அல் கபீர் வல்லத்தில் உள்ள இமாம் சையத் அலி ஆலிம் ஃபைஜி அவர்களே, பூலாங்குடியிருப்பு மொஹிதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளியினுடைய தலைமை இமாம் அப்துர் ரஹ்மான் அஸ்காரி அவர்களே, பார்டர் பள்ளிவாசலுடைய இமாம் மௌலவி சையத் அல்தாஃப் அவர்களே, சனது வழங்கி சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற சென்னையில் இயங்கி வரும் ஜாமியா இல்மியா இஸ்லாமிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி அரபிக் கல்லூரியினுடைய நிறுவனர் மௌலானா அல்ஹாபில் முனைவர் கலீல் அகமது முனிரி அவர்களே, மற்றும் சனிக்கிழமை நடக்கின்ற போட்டிகளில் பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அன்னை ஜலீலா மகளிர் கல்லூரியுடைய பேராசிரியர் ரஹ்மத் ரஃபீக் ஃபாஜில் அவர்களே, ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற போட்டிகள் மற்றும் பட்டிமன்றத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தருகின்ற மக்கா நகர் தென்காசியில் உள்ள மஸ்ஜித் ரஹீம் ஜும்மா பள்ளிவாசலுடைய மௌலானா மௌலவி அல்ஹாபில் பி அப்துல் வாஹித் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய தலைமை இமாம் அப்பாஸ் ரியாஜி அவர்களை, நன்றி உரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய ஜமாத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ஷேக் அன்வர் அலி அவர்களே, மற்றும் ஜமாத்தார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் மொஹிதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் சார்பிலும் ஜமாத் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்ததாக இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க வருமாறு செங்கோட்டை வட்டார ஜமாத்தல் உலமா சபையினுடைய இமாம் மற்றும் வல்லம் அல் மஜித் குஃபா பள்ளியினுடைய இமாம் மௌலவி அல்ஹாஜ் MSM காரி இஸ்மாயில் உலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பேரன்பின்கினிய செங்கோட்டை மேலூர் முஹிதீன் ஆண்டகை ஜும்மா பள்ளியினுடைய தலைவர் மற்றும் செயலாளர், நிர்வாக பெருமக்கள், வருடந்தோறும் சிறப்பாக நடந்து வருகின்ற அல் ஐனுல் ஜாரியா பெண்கள் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா நிகழ்வில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் அருளும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. தமிழகத்திலே
ஷாபான் மாதம் என்று சொன்னாலே ஏறத்தாழ நிறைய மதரசாக்களுடைய ஆண்டு விழாக்கள், பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினாலே மேலூர் இந்த மகளிர் மதரசா அரபு கல்லூரியினுடைய நிகழ்வில் தொடர்ந்து ஒரு 4வது வருடமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏறத்தாழ மதரசாவினுடைய அனைத்து பட்டமளிப்பு விழாக்களிலும் கலந்து கொண்டிருக்கின்றேன். கல்வியினுடைய ஞான ஊற்றாக இருக்கின்ற நம்முடைய செங்கோட்டையில் கடந்த வருடம் நமது செங்கோட்டையை சார்ந்த கீழூர் ராக்கெட் விஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய அந்த மகளிரை பற்றி நாம் பேசினோம். அதுபோல் நாம் எல்லோரும் வர வேண்டும் என்றெல்லாம் கடந்த நிகழ்வில் பேசப்பட்டது. ஆனால் நம்முடைய இந்த நிகழ்வு என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வல்ல. ஒரு வீட்டிலே ஒரு பெண் கல்வி பயின்று பட்டம் பெற்று அதற்குண்டான ஒரு சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெண்கள் சமுதாயம் இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வோடு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த கல்வியினுடைய மிகப்பெரிய தேடல். உலகத்தில் நடக்கக்கூடிய சமீப காலத்தினுடைய நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வேலை செய்கின்ற அலுவலகமாக இருந்தாலும் சரி, பொது இடங்களாக இருந்தாலும் சரி, கடந்த ஒரு 10 நாட்களாக செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது பாலியல் துன்புறுத்தல்களால் இந்த சமுதாயம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. கல்வி அறிவு பெற்ற மிகப்பெரிய விழிப்புணர்வு பெற்றும் இந்த தேசம் இன்றும் மோசமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் தீர்வு என்ன? இஸ்லாத்தினுடைய ஷரியத் சட்டங்கள் எந்த நாட்டில் 100% அமல்படுத்தப்படுகின்றதோ நிச்சயமாக இந்த பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். பார்க்குறோம் இல்லையா? சவுதியினுடைய அமைப்பை பாருங்கள், வளைகுடாவினுடைய எல்லா அமைப்பையும் பார்க்கும்போது திருடினால் அந்த கையை வெட்டப்படும். இன்றைக்கி பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்கின்றவர்கள், கொடுமையாக நடத்துகின்றவர்கள், இந்த தேசத்தில் தேச அபிமானிகளாக இருந்தவர்கள் எல்லாம் தேச துரோகிகளாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். நாட்டில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர்களுடைய நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கூட்டு சதிகாரத்துக்கே துணை போகின்றார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கின் பிரகாரம் பெண்களுடைய சமூகம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வதைப் போல இன்னும் சில மாற்றங்களை நாம் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஒரு பெண் ஆலிமாக மட்டும் போதாது. இந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய வளர்ப்பு, அந்த குழந்தைகளை நல்ல முறையில் உருவாக்கக்கூடிய அஹ்லாக், குணநல ஒழுக்கமான ஒரு கல்வி, இவைகளெல்லாம் அந்த மகளிரிடத்திலே வருகின்ற பொழுது
ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். கடந்த காலங்களில் பெண்கள் சமுதாயத்தை பேசிய கூட்டமெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெண்களை கவிதா வடித்தான். பெண்ணாகி வந்ததொரு மாயப்பிசாசாம் கண்ணால் வெரட்டியே மயக்கின்ற. பெண் என்பவள் ஒரு மாய பிசாசு, கண்ணாலே எல்லாத்தையும் கவுத்திடுவோம் அப்படின்ட்டு கவிஞர் பாடினான். இலக்கியவாதிகள், சமூக ஆர்வலர்கள். ஆனால் இதையெல்லாம் மாற்றி காட்டிய பெருமை நம்முடைய இஸ்லாத்தை சேரும். நன்மைகள் ஆவதும் பெண்ணாலே, தீமைகள் அழிவதும் பெண்ணாலே. இதை யார் மாற்றி காட்டுறது? இஸ்லாம். அந்த அடிப்படையில் பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்கள் அல்ல ஐனுல் ஜாரியாவினுடைய கண்ணியத்திற்குரிய நாங்கள் ஆண்டிலே பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்கள் சமூக பொறுப்புணர்வோடு இன்ஷா அல்லாஹ் செயல்படுங்கள். பல நல்ல குழந்தைகளை உருவாக்குங்கள். இந்த சமூகம் மேம்படுவதற்காக உங்களுடைய தியாக உணர்வு அளப்பரியது. உங்களுடைய குடும்பம் மட்டுமல்லாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் கல்வி தேடலின் வாயிலாக ஒரு நல்ல முறையில் உங்களுடைய அறிவு சார்ந்த அந்த படிப்பின் மூலமாக அந்த குழந்தைகளை வார்த்தெடுங்கள். இந்த சமூகம் மேம்படும். அறிவில் சிறந்த சமூகமாக, கல்வியிலே சிறந்த சமூகமாக, ஒரு விஞ்ஞானிகளாக, ஒரு மருத்துவராக, ஒரு பொறியாளராக, ஒரு ஹாஃபிலாக, ஒரு ஆலிமாக்களாக ஒரு சமூகம் சார்ந்த இந்த குழந்தைகளை உருவாக்க வேண்டிய கடமை நம் எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அல் ஐனுல் ஜாரியாவினுடைய ஆலிமாக்கள் எல்லா வகையிலும் சிறப்பு பெற்று எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத் பொருந்திய இதாக நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பேச வாய்ப்பளித்தமைக்கு வாகர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரன் ஃபித்தாரின். அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்குவதற்காக தலைமை இமாம் மொஹீதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசல் பூலாங்குடியிருப்பு மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் வி அப்துர் ரஹ்மான் அஸ்கரி அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்கு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. டைம் 5 நிமிஷம்தான், அதனால் எல்லார் பேரையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வாழ்த்துரை என்று சொன்னார்கள். எல்லோரும் ஆலிமாக்கள், இங்கு இருப்பவர்களும் ஆலிம்கள், எல்லோருமே வாழ்த்துக்கு சொந்தக்காரர்கள். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்மு குறித்து இருக்கக்கூடிய அத்துணை பேர்களையும் ரசூல் வாழ்த்தினார்கள். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் தோழர்களை அழைத்து சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை தோழர்களிலும் ஒரு தோழரை குறிப்பிட்டு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு இடத்திலே ரசூல் கேட்கிறார்கள், ஐயு ஆயத்தின் அலமு ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஆயத்துக்களில் வசனங்களில் குர்ஆனிலே 6666 ஆயத்துக்களில் சிறந்த ஆயத்து எது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனேயே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, நாயகமே, 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவிலே இருக்கக்கூடிய 255வது வசனமான ஆயத்துல் குர்சி என்று இருக்கிறது, அதுதான் சிறந்த வசனம் என்கிறார்கள் பெருமானாரிடத்திலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷத்தின் உச்சகட்டத்திலே சொன்னார்கள், வல்லாஹ் லியஹ்னிகல் இல்ம் அபல் முன்திர், அபல் முன்திரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உபய் இப்னு கஅபே, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்வீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். உங்களுடைய இல்முக்கு மகிழ்ச்சி, உங்களை நான் பாராட்டுகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த விஷயத்திலும் ரசூலுல்லாஹ் இவ்வளவு சந்தோஷம் அடைந்தது கிடையாது. குர்ஆன் சம்பந்தப்பட்ட
இல்மு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தினார்கள். வாழ்த்துக்கு உண்டான ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இன்னொரு சஹாபி அபூ ஹுரைரா 5000 ஹதீஸ்களுக்கும் மேலாக அறிவித்த ஒரு ராவி அபூ ஹுரைரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மன் அஸ்அதன் நாசி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா, மறுமையிலே உங்களுடைய பரிந்துரைக்கு உங்களுடைய ஷஃபாஅத்திற்கு மிக தகுதியானவர் யார் நாயகமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அபூ ஹுரைரா, இந்த கேள்வியை நீங்க தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த கேள்வியை நீங்க தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்ட ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைராவை வாழ்த்தி விட்டு சொன்னார்கள், அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸம் மின் நஃப்ஸிஹி, தூய உள்ளத்தோடு இஹ்லாஸான முறையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எவர் சொல்கிறாரோ அத்துணை பேர்களும் என் ஷஃபாஅத்திற்கு சொந்தக்காரர்கள், என் வாழ்த்துக்கு சொந்தக்காரர்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அத்துணை பேர்களும் இல்முடைய அத்துணை பேர்களும் அல்லாஹுவினுடைய ரசூலினுடைய வாழ்த்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உங்களை வாழ்த்தினார்கள், இல்முடையவர்கள் வாழ்த்திருக்கிறார்கள், ஆலிம்களும் இப்போது வாழ்த்த வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், வல்லோன் அல்லாஹ் எல்லா நிலையிலும் அல்லாஹுவினுடைய ரசூலினுடைய வாழ்த்துக்கு சொந்தக்கார மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நிலையார்களே, இப்பொழுது வாழ்த்துறை நிகழ்த்திய காரி இஸ்மாலி உலவி ஹஜரத் அவர்களுக்கு நமது மரியாதைக்குரிய தலைவர் முகமது இப்ராஹிம் அவர்கள் சால்வைப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக அப்துர் ரஹ்மான் அஸ்கரி ஹஜரத் அவர்களுக்கு நம் தலைவர் சால்வைப்படுத்துவார்கள். நாரே தக்பீர். அடுத்தபடியாக வாழ்த்துரை நிகழ்த்துவதற்கு மரியாதைக்குரிய எம்இ சையது சுல்தான் ஃபைஜி ஹஜரத் அவர்களை இமாம் சுலைமான் நபி பள்ளிவாசல் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்கு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது ஃபகத் قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد قال الله تعالى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அலைகடலில் நீந்துகின்ற கரம் படைத்து ஆழ்கடலில் முத்தெடுக்கும் திறன் கொடுத்து மழை பிளந்து வரும் அருவி போல மனம் பிளந்து வரும் உணர்வின் ஊற்றின் கலைத்தேனை வடித்தெடுக்கும் வித்தையாவும் கற்பித்த வல்லோனை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். முல்லையம் காற்றில் வீசும் மோகன தென்றலை போல் நல்லிய மனம் பரப்பிட வந்த நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹுவிடத்தில் முறையோடும் நிறையோடும் ஷரம் தாழ்த்தி கரமேந்தி துஆ செய்தவனாக, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, என்னுடைய இந்த மதரசாவுடைய ஆசிரியராக பயன்பெற்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் மகள் முன்னால் எல்லாத்தையும் வரவேற்று நிற்குது.
என்னுடைய மாணவிங்கிற பெருமை எனக்கு தேரும். என்னுடைய அண்ணனுடைய மகள் அங்கே எல்லாத்தையும் வரவேற்றுக்கிட்டு இருக்குது, அதுவும் இங்கே உஸ்தாதாக இருக்குங்கிறது என்னுடைய மாணவிங்கிற ஒரு அடிப்படையில் நான் பெருமையாக சொல்லிக்கொள்கின்றேன். உங்களிடத்தில் ஒரே ஒரு செய்தி, பெண்களாகிய உங்களிடத்தில் மார்க்க கல்வி அவசியங்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நம்ம நிர்வாகம், அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ஒரு நல்ல ஏற்பாடு மதரசா நல்ல ஒரு சீராகவும் சிறப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே பெண்கள் என்பவர்கள் சமூகத்துடைய கண்களாக இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாய்மாருடைய பாதங்கு கீழே தான் சொர்க்கம் இருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே பெண்கள் என்பவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரி. யார் என்று சொன்னால், உதாரணமாக உங்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு, ஆயிஷா ரலியல்லாஹு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோருடைய வரலாறு முன்மாதிரியாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு 7 வயசு இருக்குங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்குது வெளியில். இப்போ கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கடைசி நேரம் அந்திம காலம். உண்மையிலேயே இந்த இஸ்லாமிய மார்க்கம் யாரால் வளர்ச்சி பெற்றது அப்படின்னா பொதுவாக பெண்களால் கொண்டு தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்ச்சி பெற்றிருக்குது. அப்போ கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு அனைவரும் அறிந்த செய்தி. அவருடைய மகள் தான் சுவனத்து தலைவி ஃபாத்திமா. இப்போ செல்வ சீமாட்டி கதீஜா மரணப்படுக்கையில் இருக்குகின்றார்கள். வஃபாத்துடைய நேரம் அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்படுது. காய்ச்சல் முதல்ல அவங்களுக்கு மரணத்துடைய நேரத்தில் காய்ச்சல் குளிர் வருது. அப்படி வரும்போது அவங்க இடத்துல போர்வை இல்லை. அதாவது செல்வ சீமாட்டி கதீஜா ரலியல்லாஹு, அன்னை கதீஜா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை இருக்குத, அவங்களுடைய செல்வம் அவ்வளவுக்கு உயர்ந்ததாக இருந்துச்சுன்னு சொல்லி வரலாறு சொல்லுது. ஆனால் கடைசி நேரம் இருக்குது தாய்மார்களே, அவர்கள் போர்த்துவதற்கு ஒரு போர்வை இல்லை. தன்னுடைய மகள் ஃபாத்திமா வெளியில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள அழைக்கிறாங்க. அழைச்சி சொன்னாங்க, என்னுடைய மகளே, உங்களுடைய வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் இருக்கிறாங்க, அவங்க தலப்பா ஒன்று கட்டியிருப்பாங்க, அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதை போய் கேட்குறாங்க அழுதுகிட்டே, தந்தை அவர்களே, தாய் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அதை கொடுத்து அனுப்புவாங்களாம். அப்படி கொடுத்து அந்த போர்வையை உணர்ந்து கதீஜா ரலியல்லாஹு தஆலா போத்தி பார்ப்பாங்க, மீண்டும் குளிர் தாங்காது, இன்னும் அடங்காது. உடனே என்ன செய்வாங்க, மீண்டும் சொல்லுவார்கள், ஃபாத்திமா கையில் ஒரு துண்டு வச்சுருப்பாங்க, ஒரு அங்கி, அதை வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களாம், அதையும் போத்துவார்கள். கடைசியில் காய்ச்சலிலேயே செல்வ சீமாட்டி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் ஆயிருந்தாங்க. செய்தி நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்கின்றேன். கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, நபியே நாயகமே, கதீஜா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சொன்னாங்களாம், கதீஜாவிற்கு என்னுடைய துண்டுகள் மட்டுமில்லை, என்னுடைய தோளை கொடுத்தா கூட என்னுடைய உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னாங்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவிற்கு நம்முடைய முன்னோர்கள் கதீஜா ரலியல்லாஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக இருந்துச்சு, வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பிள்ளைகள், ஆலிமாக்கள் அத்துணை பேர்களும், நான் அடிக்கடி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவேன், ஆபத்துக்குதவா பிள்ளை, அரும் பசிக்குதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரமறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொள்ளா சீடன், பாபத்தை தீர்த்தும் இவை 7 பயனில்லை தானே அப்படிங்கிறான். அதில் செய்தி என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வாழ போகிற பெண்ணு, அதாவது தரித்திரமறியா பெண்டர், குடும்ப சூழ்நிலையை தெரியாமல் போய் இருக்கிறதை விட தெரிஞ்சு போகிறது மார்க்க விஷயங்கள், இந்த கல்வி ஞானங்கள் தான், இந்த மதரசாக்கள் தான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் நம் அனைவருடைய வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா செழிப்பாக்கி நலமாக்கி வையகம் சிறக்க வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்களோடு நான் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இப்பொழுது வாழ்த்துறை நிகழ்த்திய சையதுல் சுல்தான் ஃபைஜி ஹஜரத் அவர்களுக்கு நம்முடைய செயலாளர் நாசர் அண்ணன் அவர்கள் சால்வை பொருத்துவார்கள். நாரே தக்பீர். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்கு
என்னுடைய நண்பர் பாசமிகு புளியறையிலே இமாமாக பணியாற்றி வரக்கூடிய அலி ஹைரி ஹஜரத் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்கு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربي زدني علما صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما عليه الصلاة والسلام. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான எனதருமை தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, நீங்களெல்லாம் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, நான் நல்லவன், நான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். யாரை சொன்னார்கள் என்று தெரியுமா? தாய்மார்கள். எப்படிப்பட்ட தாய்மார்கள்? கல்வி கற்றார்களா அல்லவா? கல்வி கற்று அந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர், அவர்கள் சிறந்தவர்கள். யார் சிறந்தவர்களா? கல்வியை தானும் கற்று அந்த கல்வியை பிறருக்கும் யார் கற்றுக் கொடுப்பார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். அப்பேற்பட்ட அந்த பாக்கியம் அன்பு தாய்மார்களை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. வலதுன் சாலிஹுன், சாலிஹான பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய அவர்கள் கபருடைய வாழ்க்கையில் சுகபோகமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எப்படி தெரியுமா? நீங்கள் கற்ற அந்த கல்வி, நீங்கள் கற்ற அந்த மார்க்க கல்வியை நீங்கள் மட்டும் கற்றதோடு நின்று விடாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்களா அல்லவா? அந்த பிள்ளை நாளை உங்களுக்கு துவா செய்யும். உங்களுடைய மௌத்து, உங்களுடைய மரணத்திற்கு பின்பு அந்த பிள்ளை இருகரம் ஏந்தி இறைவனிடத்தில் துவா செய்யும், ரப்பே, என்னுடைய தாய் வாழ்ந்த காலத்தில் என்னை எந்தவித குறையும் இல்லாமல் வளர்த்தால் அவளுடைய பாவங்களை பிழை பொறுத்து என்னுடைய தாய் கபருடைய வாழ்க்கையிலும் சரி, மஹ்சர் மைதானத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, கண்ணியமான வாழ்க்கையை அவளுக்கு நீ கொடு என்று ஒரு பிள்ளை துவா செய்யும். எப்பேற்பட்ட பிள்ளை? எந்த தாய் மார்க்க கல்வியை கற்றாலோ அந்த பெற்றோர்களுடைய பிள்ளை அந்த தாய்க்கு துவா செய்யும். அப்பேற்பட்ட பாக்கியம், மிகப்பெரிய பொன்னான ஒரு வாய்ப்பு என் அன்பு தாய்மார்களை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நீங்கள் கற்ற கல்வியை உங்களோடு மட்டும் நீங்கள் நிறுத்திவிடாமல் நீங்கள் கற்ற கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். காரணம், உங்களுடைய மன்னரை வாழ்க்கை சுகபோனதாகவும் மறுமை வாழ்க்கை வெற்றி ஈடேற்றம் நிறைந்ததாகவும் மாறுவதற்காக வேண்டியும், அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கற்பதை நிறுத்தி விடாதீர்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். மார்க்கம் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார் என்பதாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்கள் கற்றுக் கொடுத்து விடாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும், நாம் மாத்திரம் சொர்க்கம் சென்றால் போதாது, நம்மோடு அருகில் இருக்கக்கூடிய அனைவர்களும் சொர்க்கம் வர வேண்டும் என்கின்ற அந்த ஆசையில் நீங்கள் கற்ற அந்த கல்வியை பிறருக்கும் சொல்லிக் கொடுத்தால் நீங்கள் சிறந்தவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அன்பிற்குரித்தான என் அன்பு தாய்மார்களே, நீங்கள் சிறந்தவர்கள், நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகமே சொல்லி இருக்கின்றார்கள். ஆக அன்பு தாய்மார்களே, உங்களுடைய துவா பரக்கத்தினால் நீங்கள் மாத்திரம் சொர்க்கம் செல்லாமல் உங்கள் மூலமாக நாங்களும் சொர்க்கம் செல்வதற்கு வல்லோன் இறைவன் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது வாழ்த்துறை நிகழ்த்திய அலி ஹைரி ஹஜரத் அவர்களுக்கு நம்முடைய துணைத் தலைவர் நாசர் அவர்கள் சால்வை பொருத்துவார்கள். நாரே தக்பீர். அடுத்தபடியாக வாழ்த்துறை நிகழ்த்துவதற்கு சையது அல்தாஃப் ஹைரி ஹஜரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜும்மா பள்ளிவாசல், பாடல் பள்ளிவாசல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال سبحانه وتعالى في محكم التنزيل يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله المولانا العلي العليم. ஐனுல் ஜாரியா பெண்கள் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மதரசாவையும் இந்த மதரசாவிலிருந்து வெளியாகக்கூடிய மாணவ செல்வங்களையும் இந்த மதரசாவிற்காக வேண்டி சொல்லால் செயலால் பொருளால் துஆவால் பாடுபட்டு கொண்டிருக்கிற அத்துணை நல்லுள்ளங்களையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, நிர்வாகப் பெருமக்களே, உலமாக்களே, தாயின் மடிதான் பிள்ளைகளின் முதல் மதரசா. தாயின் மடிதான் பிள்ளைகளின் முதல் மதரசா. பெருமக்களே, வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கலாம். எந்த தாய் தன்னுடைய மடியை பிள்ளைக்கு மதரசாவாக ஆக்கி கொடுத்தார்களோ, நல்ல போதனைகள் நல்ல சொற்களின் மூலமாக நல்ல குணத்தை கற்பித்து கொடுத்தார்களோ, அந்த குழந்தைகள் வரலாற்றில் சிறந்த குழந்தைகளாகவே, பெயர் சொல்லும் குழந்தைகளாகவே, தீனிற்காக வேண்டி உள்ள குழந்தைகளாகவே இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். அவர்களை பற்றி நாம் இன்றளவும் பேசிக்கொண்டிருக்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் குர்ஆனிற்கு அடுத்தபடியாக இஸ்லாத்திலே சிறப்புமிக்க ஹதீஸினுடைய தொகுப்பு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடையது. ஒரு பயணத்திலே கப்பலிலே செல்கிறார்கள். செல்கின்ற பொழுது அவருடைய செலவிற்காக தாய் கொஞ்சம் பணத்தை கொடுத்து கல்வி கற்க அனுப்பி வைக்கிறார்கள். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த நபருக்கு இது தெரிந்து விடுகிறது, இவரிடத்திலே பணம் இருக்கிறது என்பதாக. அந்த நபர் கொஞ்ச தூரம் கப்பல் பரப்பிட்டு பயணித்து கொண்டிருக்கும் பொழுது எனது பணத்தை காணும், எனது பணத்தை காணும் என்று சத்தம் போட ஆரம்பித்து விடுகிறார். கப்பல் ஓட்டி மாலுமி கப்பலை நிறுத்திவிட்டு, யாராவது எடுத்திருந்தால் கொடுத்துருங்க, இல்லைன்னா எல்லாரையும் சோதனை போடுவோம், பணம் கிடைத்ததற்கு பின்னால் தான் கப்பல் அடுத்த பயணத்தை தொடரும் என்பதாக மாலுமி அறிவிப்பு செய்கிறார். யாரும் கொடுத்த பாடில்லை. எல்லோரிடமும் சோதனை செய்யப்படுகிறது, யாரிடத்திலும் பணமில்லை. மாலுமி பணத்தை காணும்னு சொன்ன மனிதரை பார்த்து, என்னப்பா நேரத்தை வேஸ்டாக்கிக்கிட்டு இருக்க, எல்லாருடைய நேரமும் வீணாக போச்சுன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு கப்பல் பயணிக்க ஆரம்பிக்கிறது. பணம் காணாமல் போச்சுன்னு சத்தம் போட்ட அந்த நபர் பணத்திற்குரிய புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே கேட்கிறார், உங்ககிட்ட பணம் இருக்கிறத நான் பார்த்தேன், பார்த்துட்டு தான் நான் சத்தம் போட்டேன், ஆனால் பணத்தை உங்ககிட்ட இல்லை, நீ பணத்தை என்ன செஞ்ச? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நான் கல்வி கற்க செல்கிறேன், நான் போகிறது கல்வி கற்க, அதுவும் உயிரிலும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அற்புதமான பொன்மொழிகளை கற்க நான் செல்கிறேன். என் மீது திருடன் என்கின்ற பழி விழுந்து விட்டால், இந்த பணம் எனக்குரியது தான், எனது தாய் எனது கல்வி செலவிற்காக கொடுத்து அனுப்பியது தான், ஆனால் என் மீது இந்த திருடன் என்ற பழி சுமந்து விட்டால் நான் போகிற பயணம், நான் கற்கிற கல்வி, நான் செய்யக்கூடிய தியாகம் அத்தனையும் வீணாகிவிடும் என்பதனால் எனக்குரிய பணத்தை, என் தாய் எனக்கு கொடுத்த பணத்தை நான்
கப்பலிலிருந்து தண்ணீரில் தூக்கி கடலில் தூக்கி போட்டுவிட்டேன், ஏன் தேவையில்லாமல் என் மீது பழிச்சொல் வரக்கூடாது என்பதற்காக என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த நிலை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்தில் எப்படி வந்தது என்று சொன்னால், கல்வியின் மீது உண்டான ஈடுபாடு, அதுவும் ஹதீஸ் கலையின் மீது உண்டான ஈடுபாடு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், அவர்களுடைய தாய் பிள்ளைக்கு பால் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று நாம் தொழுகையிலே ஓதக்கூடிய அந்த தரூத் ஸலவாத்தை ஓதாமல் ஒரு நாளும் பால் கொடுத்தது கிடையாது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கிறோம், அவர்களுக்கு நாம் உணவை கொடுக்கின்ற பொழுது எப்படி கொடுக்கிறோம் என்று நாம் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அன்பிற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் சொல்லுவான், யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். ஈமான் கொண்டோர்கள் உயர்ந்தவர்கள், கல்வியாளர்கள் உயர்ந்தவர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்விக்காக தியாகம் செய்தார்கள். அல்லாஹுடைய தியாகத்தை கபூல் செய்தான். உலகம் போற்றும் ஒரு தலை சிறந்த ஹதீஸினுடைய நூலை நமக்காக, இந்த உம்மத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய தாயின் தியாகம். ஆக நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்கள் தேவைப்படுகின்ற நேரத்தில் அவைகளை நாம் கொடுத்து வளர்த்தோம் என்று சொன்னால் அவர்களும் இது போன்ற சிறந்த கல்வியாளர்களாக வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற நல்ல சந்ததிகளை நாம் உருவாக்குவதற்கு நம்மையும் தாய்மார்களாகிய அல்லாஹ் உங்களையும் கபூல் செய்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது வாழ்த்துரை நிகழ்த்திய சையது அல்தாப் ஹைரி ஹஜரத் அவர்களுக்கு துணை செயலாளர் சிக்கந்தரண்ணன் அவர்கள் சால்வைப்படுத்துவார்கள். நாரே தக்பீர். அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்குவதற்கு முதல்வர் ஹைராத்து நிசா மகளிர் இஸ்லாமிய பெண்கள் கல்வியின் இமாமும் மற்றும் காதர் வலிவுல்லா ஷாஃபி பள்ளிவாசலின் இமாமுமான பாசத்துக்குரிய எம் மஹபூப் அன்சாரி ஃபைஜி ஹஜரத் அவர்கள் வாழ்த்துரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சபையின் நிர்வாகிகளே, உலமாக்களே, ஆலிமாக்களே, மாணவ மாணவியர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பட்டம் பெறும் ஆலிமாக்களே, அல்லாஹ்வின் அருளால் அல் மதரசத்துல்லில் பனாத் அல் ஐனுல் ஜாரியாத் 9வது ஆண்டு நிறைவு விழா, 7ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பெயர் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அல் ஐனுல் ஜாரியாத், ஃபீஹா ஐனுன் ஜாரியா என்று ரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை. சுவனத்தில் தொடர்ந்து ஓடக்கூடிய ஊற்று இருக்கின்றது என்று ரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை. ஐன் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு, ஜாரியாத் என்பதற்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஐனுக்கு கண் என்றும் சொல்லலாம், ஊற்றென்றும் சொல்லலாம். இன்னும் நுண்மான் நுழைப்புழல் என்று சொல்வார்கள். கூர்மையான சக்தி கொண்ட அறிவாற்றல் கொண்டவர்களுக்கும் ஐன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அனைத்துமே தொடர்புள்ள ஒரு விஷயம்தான் இல்மு சம்பந்தப்பட்டதில். இங்கிருந்து வெளியேறக்கூடியவர்கள் அறிவுத்துறையில், மார்க்கத்துறையில் நுட்பமானவர்களாக இன்ஷா அல்லாஹ் வெளியேறுவார்கள், வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் என்றே நாம் நம்புகின்றோம்.
ஜாரியாத் என்று சொல்வது அதைவிட மிக முக்கியமானது. அதற்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஜாரியா அடிமை என்றும் அர்த்தம் உண்டு, கப்பல் என்றும் அர்த்தம் உண்டு, நட்சத்திரம் என்றும் அர்த்தம் உண்டு, சூரியன் என்றும் அர்த்தம் உண்டு. நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் இறைவன் திருமறையில் அதை பயன்படுத்தும் விதம் ஜாரியத்துன், தொடர்ந்து அது கியாமத்து வரைக்கும் நிரந்தரமாக செல்லக்கூடியது. நாம் கூட பயன்படுத்துவோம் அல்லவா, சதகத்துன் ஜாரியத்துன் என்ற வார்த்தையை. இந்த வார்த்தையைத்தான் நாம் இதோடு இணைத்து வைத்திருக்கின்றார்கள். அல் ஐனுல் ஜாரியாத். எங்கள் அசரத்திட்ட ஒரு பழக்கம் உண்டு. ஹாஜாஸ்ட மௌத்தாயிட்டாக எந்த மதரசாவுக்கு போனாலும் இந்த மதரசாவுடைய பேர் எடுத்து தர்கீப் கேட்டுருவா. டக்குன்னு அல் மதரசுத்துல்லில் பனாத் அல் ஐனுல் ஜாரியாத் அப்படின்னு எடுத்துட்டு இதுக்கு நீங்கள் தர்கீப் சொல்லுங்கள் அப்படின்பா. அந்த மாதிரி பழக்கம்லாம் எங்கள் அசரத்திட்ட உண்டு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆலிமாக்களை பார்த்து கேட்டுருவாங்க, ஆலிம்களை பார்த்து கேட்டுருவாங்க. அங்கே இருக்கிறவங்க டக்குன்னு யோசிப்பாங்க, சில திறமையானவங்க சொல்லிடுவாங்க அல் மதரசா முபுததா லாம்ஜாரு பனாத்து மஜ்ரூர் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க சொல்கிறேன், நம்ம ஓதக்கூடிய அந்த கல்வி நம்முடைய பேர்கள்லேருந்து வெளிப்படணும், நம்முடைய வார்த்தைகள்லேருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடணும். இந்த பேர் என்ன, இது எங்கேருந்து வந்துச்சு, இதற்கு பேக்ரவுண்டு என்ன, இதை குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, இதனுடைய கிராமர் என்ன, எல்லாமே தெரியக்கூடிய அளவிற்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம இங்கே யாரையும் டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் அவங்களுக்கு துவா செய்யணுங்கிறதுக்காண்டி அசத்துடைய பேரை பயன்படுத்தினேன். ஹாஜா மொயினுத்தீன் அஸ்லமி ஹசரத், அவங்களுக்காக துவா செய்யுங்க. ரைட்டா? அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனுடைய வார்த்தைகளை நாம் படிக்கிறோம். இந்த மதரசாவில் மிகச் சிறப்பானதொரு வேதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த வேதம் கியாமத்து வரைக்கும் யாராலும் என்ன செய்ய முடியாதுன்னு அதோடு போட்டி போடலாம் முடியாது. எவ்வளோ பெரிய சக்தினாலும் வரட்டும், எவ்வளோ பெரிய இலக்கியவாதிகள்னாலும் வரட்டும், விஞ்ஞானிகள் வேண்டுமானாலும் வரட்டும், யாருமே வேண்டுமானாலும் அவர்கள் மோதி பார்த்து அவர்கள் தோற்று போனார்கள் அல்லது மார்க்கத்திற்கு வந்தார்கள். இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இப்போ வலீத் இப்னு முகீரான்னு சொல்லக்கூடிய அரபு பிரதேசத்திலேயே பெரிய கவிஞர்கிட்ட போய் எப்படியாவது குர்ஆனுக்கு ஈக்குவலாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து காமிச்சு இந்த முகமதுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டுருங்களேன், அவர் ரொம்ப நம்மளை கேவலப்படுத்துகிறார், இதை மாதிரி ஒரு வார்த்தையை கொண்டு வா பார்ப்போம், ஃபாத்தூபி சூரத்தி மிஸ்லிஹி ஏன்னா இதை மாதிரிலாம் குர்ஆனுடைய வசனத்தை வச்சு கேவலப்படுத்துகிறார், ஒரு வார்த்தையை மட்டும் கொண்டு வந்து எப்படியாவது இந்த சூறாவுக்கு முன்னாடி போட்டுருங்க, இந்த அத்தியாயத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் எவ்வளவோ யோசிப்பாக்கார். ரசூலுல்லா ஓதுற இடத்துக்கெல்லாம் போய் உட்கார்ந்து கேட்பார், என்ன தான் சொல்கிறார் இந்த மனுஷன், என்ன வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாரு. ஏன்னா அவங்களாம் இலக்கியங்களில், பலாகத்தில், ஃபசாஹத்தில், இலக்கணங்களில் தேர்ச்சி பெற்ற மனிதர்கள். அரபு பிரதேசத்திலேயே மிகப்பெரியதொரு கவிஞனாக வலம் வந்தவர் தான் வலீத் இப்னு முகீரா. ஃபுல்லாக உத்துபா, ஷைபா, அபூஜஹல், அபூலஹப் இந்த குர்ஆனுக்கு எதிராக எதையா தயாரிக்க சொல்கிறாங்களே, இந்த அரபு பிரதேசத்திலே நான் பாதியை தாரங்கிறான், ஒருத்தன் சொத்தை ஃபுல்லாக எழுதி தாரங்கிறான், இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் உனக்கே தந்துருதேங்கிறான், இப்படி விலை பேசுகிறானோல, என்னதான் இந்த முகம்மது பேசுகிறாருன்னு சொல்லி ஓதக்கூடிய இடங்களில் போய் வலீத் இப்னு முகீரா கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டார். வரலாற்று எடுத்து படித்து பார்த்தா தெரியும். மறுநாள் காலையில் உத்பாவும் ஷைபாவும் அபூஜஹலும் போய் கேட்குறாங்க, என்ன வலீத் அவர்களே போனீங்களே, குர்ஆனுடைய வார்த்தைகளை கேட்டீங்களே, அதற்கு ஏதாவது நீங்கள் தயாரிச்சிருக்கீங்களா அதற்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வ இன்ன லஹு ல ஹலாவத்துன் வ இன்ன லஹு ல தொலாவத்துன் வ இன்ன அலாஹு ல முஸ்மருன் வ இன்ன அஸ்ஃபலஹு ல முக்திகுன் வ இன்னஹு யஅலு வலா யுலா அலை. அந்த வார்த்தை நமக்கு பாடம். மஹாதா இல்லா கவுலுல் பஷர், அறிஞர்கள் இலக்கியவாதிகள் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை மனிதனுக்குண்டான வார்த்தை அல்ல. நாம் படிக்கின்ற இந்த வேதத்தின் வார்த்தை மனிதனின் வார்த்தை அல்ல, இது இறைவனின் வார்த்தை. குஃபாராக இருந்து, குறைஷு குலத்தின் மிக முக்கியமான மனிதராக இருந்து, இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்று, இலக்கணத்தில் தேர்ச்சி பெற்று, எல்லாம் அறிந்த, அரசியல் தெரிந்த, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று துடித்த ஒரு மனிதனின் நாவிலிருந்து வந்த வார்த்தை வ இன்ன லஹு ல ஹலாவத்துன். இந்த குர்ஆனை போன்ற இனிமையானது உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. வ இன்ன லஹு ல தொலாவத்துன். இந்த குர்ஆனை போன்ற மிக ஆழமான கருத்துக்களை கொண்டது எதுவும் இருக்க முடியாது. வ இன்ன அலாஹு ல முஸ்மருன். இந்த குர்ஆனை போன்ற உயரமானதொரு சிகரமாக வேறு எதுவும் உலகத்தில் இருக்க முடியாது. வ இன்ன அலைஹி ல முக்திகுன் வ இன்ன அஸ்ஃபலஹு ல முக்திகுன். இந்த குர்ஆனை போன்ற ஆழமான அர்த்தம் கொண்டது உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. வ இன்னஹு யஅலு. இந்த குர்ஆன் தான் உயர்ந்து கொண்டே செல்லும். வலா யுலா அலைஹி. இதை வீழ்த்தும் சக்தி உலகத்தில் கிடையாது. ஆள விட்டுருங்கப்பா,
இதான் அவர் சொன்ன வார்த்தை. அந்த குர்ஆனை நாம் படிக்கிறோம். அந்த குர்ஆனிய நயத்தை, அதன் ஓசையை நாம் இப்போ கேட்குறோம். அதனுடைய இலக்கியத்தை, இலக்கணத்தையும் நாம் தெளிவாக புரிந்து இன்னும் படிக்க ஆரம்பித்தால், இதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் செல்ல ஆரம்பித்தால், இன்ஷா அல்லாஹ் இன்னும் பிரயோஜனமாக பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். பட்டம் வாங்கக்கூடிய அனைவரும் கற்ற கல்வியை தானும் தன்னுடைய வாழ்வில் பின்பற்றுவதற்கும், இஹ்லாஸோடு அதை பிறருக்கு எத்தி வைப்பதற்கும், அதற்காக முழு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கற்ற கல்வியை அதை பேணி நடப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் கிருபை செய்வானாக என வேண்டி அனைத்து ஆலிமாக்களுக்காக துவா செய்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது வாழ்த்துரை நிகழ்த்திய மஹபூப் அன்சாரி ஃபைஜி ஹஜரத் அவர்களுக்கு நம்முடைய துணை செயலாளர் சிக்கந்தர் அண்ணன் அவர்கள் சால்வை பொருத்துவார்கள். இமாம் அலி ஃபைஜி ஹஜரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்ரிபு பாங்கு சொல்ல 3 நிமிஷம் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு திட்டமிட்ட சதி. இவர் ஆரம்பித்தா சீக்கிரம் முடிக்க மாட்டார். இவரை முதல்ல கொடுக்கக்கூடாது, கடைசியாக வச்சுக்கிடுவோன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக பாங்கு சொல்ல போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த பெண்கள் மதரசா இந்த செங்கோட்டை மேலூர் பகுதியில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரசியலில் வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு ஒரு வழக்கு சொல்லு உண்டு. இங்கேயும் பாருங்களேன், இங்கேயும் கொஞ்சம் பாருங்களேன். இன்ஷா அல்லாஹ் இது மாதிரியான ஒரு எழுச்சி மாற்றம் அங்கேயும் வரணும்னு விரும்புகிறேன். ரொம்ப விரிவாக பேசுகிறதுக்கு நேரம் இல்லாதனால வடக்கு தெற்குன்னு சொன்னாலே புரிஞ்சிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதற்காக வேண்டி பாடுபட்ட, முயற்சி செஞ்ச, நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிர்வாகஸ்தர்கள், அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஜமாத்தார்கள், அதற்காக வேண்டி நன்கொடைகள் வழங்கக்கூடிய எல்லோருடைய நற்செயல்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இங்கிருந்து பட்டம் பெற்று செல்லக்கூடிய ஆலிமாக்களினுடைய சேவை மென்மேலும் தொடர்ந்து கியாம நாள் வரையிலும் நடைபெறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அந்த ஆலிமாக்களை கொண்டு உலகின் பல பகுதிகளிலும் மிகச்சிறந்த ஆலிமாக்கள் உருவாக அல்லாஹ் இதை காரணமாக ஆக்குவானாக என்ற துஆவோடு, நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக எனக்கு முன்னால் பேசிய அன்சாரி ஹசரத்தினோட கடைநூருக்கு போக மாட்டீங்க தெரியும், மஹபூப் அன்சாரி அவர்கள் குர்ஆன் இறங்கிய காலத்தினுடைய அந்த இலக்கியங்களை குறித்த சில விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்த ஒரு செய்தி. அன்றைய அரபுலகத்து பெண்கள் வரலாற்றில் ஐயாமுல் ஜாஹிலியா என்று குறிக்கப்பட்டிருந்த அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் கூட இலக்கியத்தில் எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்பதை வரலாற்றிலே காண முடியும். குர்ஆன் அந்த இலக்கியவாதிகளை பார்த்து தான் சவால் விட்டது, முட்டாள்களை பார்த்து சவால் விடலை. அன்றைக்கு தங்களுடைய இலக்கண நயத்தோடு கவிதைகளை எழுதி கஅபாவிலே தொங்கவிட்டு அதில் யாருடைய கவிதை மிகச் சிறந்ததாக இருக்குமோ அந்த கவிஞர்களுக்கு அண்டை நாடுகளில் உள்ள அரச சபையில் எல்லாம் அழைத்து சென்று பாட வைத்து பரிசு வழங்குவது வழக்கம். அன்றைக்கு யாராலும் வெல்ல முடியாத மிகப்பெரிய கவிஞனாக திகழ்ந்தவர் இம்ருல் கைஸ் என்று அறியப்பட்ட ஒரு பெரிய கவிஞர். அவருடைய திறமையை இப்படி சொல்லுவார்கள், அவனை யாராலும் ஜெயிக்க முடியாததுனால மற்ற கவிஞர்களுக்கு எந்த அரச சபையிலிருந்தும் அழைப்பு வரலை. அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சதி செஞ்சாங்க, அவரை கத்தல் பண்ணிடணும்னு. அதுக்காக சில மாயாஜால வார்த்தைகளை பேசி ரகசியமாக அவரை அழைத்து செல்கிறார்கள். பக்கத்து நாட்டில் எங்கேயோ அவருக்கு பரிசு கொடுக்கறதுக்கு மன்னர் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பொய் பிரச்சாரங்கள் செஞ்சு அவரை அழைச்சிட்டு போயாச்சு. ஒரு தனிமையான ஒரு இடம் வருகின்ற பொழுது உண்மையை சொல்லிடுறாங்க. உன்னால் எங்களுக்கு பொழப்பு கெட்டுருச்சு, எங்களால் வாழ முடியலை,
உன்னோட அறிவால் எங்களால் போட்டி போட்டு ஜெயிக்க முடியலை, அதனால் உன்னை கொலை செஞ்சிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டோம், உனக்கு கடைசி ஏதாவது ஒரு ஆசை இருந்தால் சொல்லிக்க. இப்போ அவர் சொல்கிறாரு, எல்லா தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கான எல்லா முயற்சிகளும் தோற்று போன பிறகு நான் ஒரு கடிதம் தருவேன், இதை கொண்டு என்னுடைய பிள்ளைகள்கிட்ட கொடுத்துரு. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க தான், ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது. அந்த கவிஞர்கள் சொல்லுகிறார்கள், கொலைகார கவிஞர்கள், எங்களை காட்டி கொடுக்குற மாதிரி எந்த செய்தியும் அந்த லெட்டரில் இல்லைன்னா நான் கொண்டு போய் கொடுப்போம். சரிங்கிற ஒப்பந்தத்தோடு அவர் எழுதி கொடுத்துட்டு கொண்டுடுறாங்க. அவர் எழுதி கொடுத்த வார்த்தை, ஒரு கவிதைக்கு 2 அடி உண்டு, கவிதையினுடைய முதல் அடியை மட்டுமே அவர் எழுதியிருந்தார். யா இப்னதா இம்ரவுல் கைசி ஃப இன்ன அபாக்குமா, இம்ரவுல் கைசினுடைய 2 பெண் மக்களே உங்கள் இருவரின் தந்தை, அவ்வளோதான், அதுக்கு மேலே எழுதலை. இந்த கவிஞர்கள் அவரை கொலை செஞ்ச பிறகு அந்த கடிதத்தை எடுத்து பார்க்குறாங்க, நம்மளை காட்டி கொடுக்குற மாதிரி ஏதாவது இருக்குதான்னு. ஒன்றுமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கொலை செய்யப்பட்ட இம்ருல் கைஸினுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அங்கு அவருடைய 2 பெண் மக்களும் மாவிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து உன்னுடைய அப்பா அந்த லெட்டரை கொடுத்தாருன்னு கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறா. மூத்த பெண் படிக்கிறா, யா இப்னதா இம்ருல் கைஸ் ஃப இன்ன அபாக்குமா, இம்ருல் கைஸினுடைய 2 பெண் மக்களே உங்கள் இருவரின் தந்தை அப்படிங்கிற சொற்றொடர் முடியாமல் நிற்கிது. அப்போ 2வது பெண்மணி மீண்டும் கேட்குற, அடுத்த அடி என்ன எழுதியிருக்குன்னு. ஒன்று எழுதலைன்னாங்க. அந்த 2வது அடி என்ன தெரியுமா அப்படின்னு இந்த பெண் படிக்கிறா. கத்தீலுன் காத்திலானி லதைக்குமா, முன்னடி இப்படி வந்தா பின்னடி இப்படித்தான் வரணும்னு இலக்கண நயம் தெரிந்த அந்த பெண்கள் அத்தா எழுதிய அரை கவிதையை முழு கவிதையாக முடிக்கிறாள். யா இப்னதா இம்ருல் கைஸி ஃப இன்ன அபாக்குமா கத்தீலுன் காத்திலானி லதைக்குமா, இம்ருல் கைஸினுடைய 2 பெண் மக்களே உங்கள் இருவரின் தந்தை கொல்லப்பட்டு விட்டார், கொலையாளிகள் இருவரும் உங்கள் இருவருக்கு முன்னால். 2 பெண் மக்களும் தான் கையில் இருந்த உலக்கையால் இருவரையும் அடித்து கொன்றார்கள் என்பது வரலாறு. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று தமிழில் சொல்லுக்கு இணங்க இம்ருல் கைஸ் எவ்வளவு பெரிய திறமையான கவிஞர் என்பதற்கு அவர்களின் பெண் பிள்ளைகள் சாட்சி. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பயிற்சி கொடுத்திருந்தார் கவிதையினுடைய விஷயங்களில். அது மாதிரி மார்க்க விஷயங்களில் இன்றைக்கு ஒரு புரட்சி ஏற்பட்டு எல்லா பக்கமும், அது வல்லமாக இருந்தாலும் சரி, நான் வல்லத்தில் பணிபுரிகிறேன், அதனால எங்கே இருந்தாலும் சரி, மார்க்க விஷயங்கள் தீனுடைய விஷயங்கள்னு வந்தால் பெண்கள்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு வரவேற்பு ஆண்களிடத்தில் இல்லை. இங்கேயும் சேர் காலியாக கிடக்கு, இருந்தாலும் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்க சேரை பாருங்களேன், கொஞ்சம் தான். இங்கே பாருங்கள், இதே அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஆண்களிடத்திலும் மார்க்கத்தினுடைய எழுச்சி ஏற்பட்டு அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தை நன்கு விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதற்கு இந்த நிஸ்வான் மதரசாவை அல்லாஹ் காரணமாக ஆக்கி அருள் புரிவானாக என்று எனது துஆவோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது வாழ்த்துறை நிகழ்த்திய அலி ஃபைஜி ஹஜரத் அவர்களுக்கு செயற்குழு உறுப்பினர் ஷேக் அலி அண்ணன் அவர்கள் சால்வை பொருத்துவார்கள். நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ்.